விவாதத்தை பாமக வினோபா பூபதிட்டேருந்து துவங்குறேன். எஸ்ஐஆர்னால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, ஏன் திமுக எதிர்க்கிறது? இல்லை, எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சில பேருக்கு தெரியாதனால சொல்கிறேன், சில பேருக்கு அது தெரியல, ஃபுல் ஃபார்மே தெரியல சில பேருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது தெரியாமலா போராடுறாங்க. இல்லை, சில பேருக்கு தெரியல, அதுக்காக சொல்ல வரேன். 1960 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டார்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருந்தது. அந்த ரூல் படி கிட்டத்தட்ட 3 வகையான ரிவிஷன் பண்ணலாம். ஒன்று சம்மரி ரிவிஷன், ஒன்று இன்டென்சிவ் ரிவிஷன், பார்ஷியலி சம்மரி, பார்ஷியலி இன்டென்சிவ். இது கிட்டத்தட்ட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வரைக்கும் 9 முறை பண்ணிட்டாங்க. இது 9வது முறைன்னு வச்சுக்கோங்களேன். 2022, 2004 கடைசியாக பண்ண 20 வருஷம் ஆயிடுச்சு, 22 வருஷம் ஆயிடுச்சு. இதில் என்னென்னா, திமுக வந்து 2002, 2004 நடந்தப்போ திமுக வந்து இதை எதுக்கலை. அப்போ வந்து மத்திய அரசாங்கம் பாஜக அரசோட கூட்டணியில் இருந்தாங்க திமுக. அப்போ எதுக்கவே இல்லை திமுக. இப்போ எதுக்குறாங்க. இப்போ ஏன் எதுக்குறாங்கன்னா, எஸ்ஐஆர்னு எதுவும் பிரச்சனை அப்படின்னு எதிர்க்கல. அவங்க சொல்கிற காரணங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியல. இது வந்த உடனே முதலமைச்சருடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த மழை காலத்தில் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொன்னார். மழையை காரணம் காட்டினாங்க. இன்றைக்கி திமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எஸ்ஐஆரை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் எதுக்குறோன்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் திமுகவுடைய பொருளாளர் தலைமை நிலை செயலாளர்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ஐஆரை நாங்கள் எதுக்கல, பட் அது இந்த டைமிங்கை தான் நாங்கள், இந்த நேரத்தை தான் நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னு. அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குது. எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும், அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அவங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க இந்த ரிவிஷனை பண்ணுறாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது தான். அதை வந்து சம்மரி ரிவிஷன் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து அக்டோபர் அந்த டைம் லைன் வச்சுக்கோங்களேன். அக்டோபரில் ஆரம்பித்து ஜனவரி வரைக்கும் இருக்கும் அந்த டைம் லைன். இது இன்டென்சிவ். எனக்கு ஹவுஸ் ஒரு வீட்டுக்கும் போய் இப்போ பீகாரில் இருக்குன்னு பண்ணிட்டாங்க. சொன்ன நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 47 லட்சம் வாக்காளர்களை, அதாவது இறந்தவர்கள், பெர்மனண்ட்டாக இடம்பெயர்ந்தவர்கள் நிரந்தரமாக, அதுக்கப்புறமா சில டூப்ளிகேஷன் 2 இடத்துல, இதுமாதிரி மொத்தமாக ஒரு 47 லட்சத்தை வந்து அவங்க வெளியே எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? 65 எடுத்தாங்க, 65 லட்சம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 17 லட்சம் புதுசாக வந்திருக்கு. ஸோ இதை கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா மொத்தம் 47.5 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட வருது. 243 தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 19,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வருது. இல்லை, அதை வரவேற்கிறீங்களா? சரியாக தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் வந்து மறைந்தவர்கள், எல்லார் குடும்பத்துலேயும் அதான் மறைந்தவர்கள், இப்போ அவங்களுடைய ஓட்டை நம்ம எடுக்கணும். ஊரில் கிராமத்தில் எல்லாத்துலேயும். அதே மாதிரி நிரந்தரமாக இடம்பெயர்ந்திருப்பாங்க, வேற ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்க அந்த ஊரில் ஓட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 முறை 2 இடத்துல ஓட்டை வந்து பதிவு வச்சுப்போம், 2 கான்ஸ்டிடுவன்சியில் எங்கேயாவது. ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கணும். ஏன்னா அப்புறம் கள்ள ஓட்டு போடுவாங்க. இல்லை, உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நிறைய நடக்குது. 2 தொகுதிகளில் வைத்திருப்பவர்களை எடுப்பது சரி, இடம்பெயர்ந்தவர்கள் ஏதோ வேலைக்காக அங்கேருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய வாக்கை எடுக்கிறது இருக்குல்ல. அப்போ இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இந்த கான்ஸ்டிடுவன்சியில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இல்ல, அந்த முடிவை ரொம்ப சரியா எடுத்திருக்காங்களா? இன்னொரு தொகுதியில அவருடைய வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக பீகார்ல உள்ள வாக்கு, பீகார்ல மிகப்பெரிய இந்த பிரச்சனை, எஸ்ஐஆர் மிகப்பெரிய பிரச்சனையா எடுத்த காங்கிரஸ், அவங்களோட ஆர்ஜேடி, இந்த மாதிரி கட்சிகள் இருக்காங்கல்ல, 0 அப்பீலாம், அப்பீலே இல்லை. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர் இருக்காங்க, ஸ்டேட் லெவல்ல சிஇஓஸ் இருக்காங்க, ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சி லெவல்ல இஆர்ஓஸ் இருக்காங்க, தாசில்தார் லெவலில் ஏஇஆர்ஓஸ் இருக்காங்க, பூத் லெவலில் பிஎல்ஓஸ் இருக்காங்க. இது இல்லாமல் ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேருந்து பிஎல்ஏஸ் இருக்காங்க, ஏஜென்ட்ஸ், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இவ்வளோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும்போது தவறு நடக்க வாய்ப்பு. அதனால தான் வந்து பீகாரில் வந்து 0 அப்பீல், ஒருத்தர் கூட அப்பீல் பண்ணல. ஒரு தொகுதிக்கு 19,000 ஓட்டு அதிகமாக இருக்குங்க. ஒரு தொகுதி 243 தொகுதி எடுத்துட்டிங்கன்னா 47 லட்சம் ஓட்டு நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பீகாரில் 77,000 சொச்சம் பூத்து தான் இருந்தது. இப்போ 90,000 பூத்தை மாற்றிருக்காங்க, 12,000 பூத்துகள் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதே எஸ்ஐஆரில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பூத்தில் 1,200 ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது, அது குறைவாக தான் இருக்கணும்னு சொல்லி பூத்தையும் கம்மி பண்ணுறாங்க. கம்மினா பூத் அளவு, நான் சொல்கிறது வந்து நீங்கள் எல்லாம் ஈஸியாக மக்கள் போய் ஓட்டு போடுறதுக்கு. இப்போ என்னென்னா, பூத் அதிகமாகவும் ஒரு பூத்தில் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கம்மியாவாங்க. முன்னாடி 1,400 பேர் இருக்காங்க, 1,400 பேர், 500 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் ஆவரேஜாக 1,000, 1,100, 1,200 இருக்குது. அதை வந்து ரேஷனலைஸ் பண்ணிடுவாங்க,
ஸோ பியூரிஃபிகேஷன் பண்ணணும் எலக்டோரல் ரோல். அப்போ நீங்க எஸ்ஐஆர் மிகச் சரியாக இந்தியாவில் நடக்குது, தேர்தல் ஆணையம் நடக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுக்கலையா? நாங்கள் அதை வரவேற்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை வரவேற்கிறீங்களா, எஸ்ஐஆர் வரவேற்கிறீங்களா? எஸ்ஐஆர் வரவேற்கிறோம். அனைத்து கட்சி கூட்டம்ன்றது ஒரு டிராமா, திமுகவுடைய ஒரு டிராமா. இவங்களுக்கு நெல் கொள்முதலில் ஏகப்பட்ட மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது, கனிம வள ஊழல் நிறைய பிரச்சனை இருக்குது, மணல் கொள்ளை நிறைய ஊழல் பிரச்சனை இருக்குது, ரெக்ரூட்மெண்ட்டில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் அதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. மக்கள் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க இந்த அரசு மேலே, திமுக அரசு மேலே. இதை மடைமாற்றத்திற்கு, இதை மக்களுடைய என்ன சொல்கிறது, அந்த கோவத்தை வந்து நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் ஒரு ட்ராமா பண்ணுறது தான். அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கலாம்ல ஒரு பிரதான கட்சி. அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க? நாங்களாம் வழக்கு திறக்க போகிறோன்றாரு. வழக்கு ஏற்கனவே இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை ஸ்டே பண்ணல, சுப்ரீம் கோர்ட்டு சில வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க வழக்கு தொடர்ந்து? இல்ல நான் சொல்றது ஜெகன் சாருக்கு புரியல. அப்பீல்னா என்னன்னா, நீங்க பூத் லெவல்ல நீங்க வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 ஃபார்ம் 8 இது கொடுத்து அந்த ஃபார்ம் தவறா இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டிஇஓட்ட போலாம், அப்புறம் சிஇஓட்ட போலான்னு சொல்லி அப்பீல் இருக்குது. அந்த அப்பீல் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் கோர்ட் அப்பீல சொல்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் கோர்ட் அப்பீல் போல உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அது நல்லதுதான், நீங்க சொன்னது சுட்டிக்காட்டும் நல்லது. அப்பீல்ன்றது நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 ஃபார்ம் 8ன்னு 3 ஃபார்ம் இருக்குது. அதாவது சேர்க்கறதுக்கு நீக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரொவிஷன் எனுமரேஷன் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்மில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை, இந்த உங்களுக்கு சப்போஸ் ஒரு தனிநபருக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கல, ஓட்டு ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏன் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு நோட்டீஸ் கொடுப்பாங்க. டிரான்ஸ்பரண்டாக வெப்சைட்டில் போட போகிறாங்க. இப்போ இதில் எதுவுமே ஜக்கையன் சாருக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. அதாவது தன்னுடைய வாக்கு இங்க இல்ல அப்படின்னு அந்த சிட்டிசன்ஸ் என்ன பண்ணல, அப்பீலே பண்ணல. ஆனா கட்சிகள் சார்பில் நீதிமன்றத்தில் அப்பீல் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. அது வழிகாட்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க. வழிகாட்டுதல் எதுக்காகனா, ஒரே ஒரு நபருடைய ஓட்டு கூட மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதான் அந்த நோக்கம். நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் பேர்ல எஸ்ஐஆர் தொடர்ந்து இருக்கு, போயிட்டு இருக்குது. இப்ப திருப்பி இவங்க என்ன வழக்கு போட போறாங்க? என்ன கிரவுண்ட்ல இவங்க எஸ்ஐஆர் சேலஞ்ச் பண்ண போறாங்க? பீகார் மாதிரி ஒரு மாநிலத்தில் 243 தொகுதி உள்ள ஒரு மாநிலத்தில் 7,89,00,000 வாக்காளர்கள் இருந்ததுல இப்ப வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்காளர்கள் குறைஞ்சிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, 20 ஆண்டுகளாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணல, சம்மரி ரிவிஷன் பண்றாங்க. ஆனா இன்டென்சிவா டோர் போய் ஹவுஸ் போயிட்டு இவங்க தீவிரமா அதில் உட்காந்து டீட்டெயிலாக எடுக்கல. இப்போ நீங்க நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு அதில். பீகார்ல நடந்ததை வச்சு நம்ம பார்த்தோம்னா, அதனால தான் இந்த தேர்தல் பிரச்சனையா பீகார்ல எதிரொலிக்கல. இப்போ பீகாரில் தேர்தல் நடக்க போகுது. ஏன் வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களோ இல்லை ஆர்ஜேடியுடைய சிஎம் கேண்டிடேட் ஆர்ஜேடி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தேஜஸ்வினி யாதவோ இவங்கெல்லாம் அதை பெருசாக இப்போ எடுக்கல. எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்தாங்க, இப்போ எடுக்கல. ஏன்னா எல்லா மக்களுக்கும் அது தெரிஞ்சு போச்சு, யாரோட பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்க ஓட்டு எதுவும் பாதிக்கப்படல அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் வாக்கு இருக்குல்ல, வாக்கு வந்து பல விதத்தில் வாக்கு வாங்குறாங்க. வாக்கு இயற்கையாக ஃப்ரீ அண்ட் ஃபேராக போடுற அளவு பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு மேலே இத்தனை வாக்குகள் நம்ம தமிழ்நாட்டில் அங்கே வந்து 40 லட்சம் வாக்குகள் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சில தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 180 வாக்கு, 50 வாக்கு, 200 வாக்கு, 400 வாக்கில் வந்து வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த கள்ள ஓட்டு போடுறது, இல்லை தவிர ஒருத்தங்க 2 தடவை போடுறது, இல்லை இறந்தவங்களோட ஓட்டை வந்து வேற ஒரு மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி போடுறது, இதெல்லாம் தடுக்கப்பட்டா ஜனநாயகத்து நல்லது தானே. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், திமுக மடை மாற்ற அரசியலை தான் பண்ணுறாங்களே தவிர எஸ்ஐஆர் எதுக்கணும்ன்ற. ஏன்னா எஸ்ஐஆர் அவங்களே தப்பா மாற்றி சொல்கிறாங்க. நாங்கள் எஸ்ஐஆர் எதுக்கல, நேரத்தை எதுக்குறோம், மழை காலத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்கிறாங்க. அவங்க மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்கு இந்த வேலைலாம் பண்ணுறாங்க.